நெஞ்சில் குடி இருக்கும். வாயில வாழைப்பழத்தை. அதாவது பொதுவா அரசியல் எல்லாரும் இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில தாவிதான் பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம அண்ணன் இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவல, இந்த காவாயில இருந்து இன்னொரு காவாயில தாவி இருக்காரு. அதுவும் கழுத ஒழுங்கா தாவல. யாருன்னு தான் நினைக்கிறீங்க? இதோ இவருதான், பாத்துட்டு வாங்க. இது அது இல்ல. பாத்தீங்கல்ல எப்படி தாவி இருக்காருன்னு. இவரு தாவல கண்டிப்பா அந்த இடத்துல டர்ன்னு கிழிஞ்சிருக்குங்க. எப்படி தெரியுமா கிழிஞ்சிருக்கும்? இந்த வெண்ணெய் தாண்டி வர வேலை சிம்பு ஜம்ப் பண்ற மாதிரி தமிழ் படம் 2ல நம்ம சிவா ஜம்ப் பண்ணுவார்ல, டர்ன்னு கிழியுமே, அந்த மாதிரி கிழிஞ்சிருக்கும். இப்படியே போச்சுன்னா 2026ல என்னத்தை கிழிக்க போறாங்களோ. சரி, இவங்க என்னமோ கிழிச்சு போட்டோம். இந்த வீடியோல நம்ம என்ன கிழிக்க போறோங்கிறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரத்து மேல ஏறாத நண்பா, மரத்து மேல ஏறாத நண்பா, கொஞ்சம் இறங்கு நண்பா ப்ளீஸ். எலக்ட்ரிசிட்டி கேபிள்லாம் இருக்குது, தயவு செய்து பொறுமையா அந்த பக்கம் வந்துருங்க. கேபிள் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் தான் விடிவு காலம் ஆரம்பிக்குது. என்னங்க சொல்றீங்க? டிவிக்கே விஜய் மேல செருப்பால தூக்கி என்னங்க சொல்ற? அந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணுங்க. ஜூம் போங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க ஒரு மனுஷன் நல்லது பண்ண ரோட்ல இறங்கி உங்களுக்காக, அதுவும் ரோட்ல இறங்கி இல்ல, வேன்ல தான் வராரு, கஷ்டப்பட்டு வராரு. அவரை எப்படி பிஹேவ் பண்றீங்க சீப்பா? ஒரு நிமிஷம், கால் வருது. சொல்லுங்க. அப்படியா? செருப்பு இல்ல, தொப்பி. செருப்பு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? சார் கண்டென்ட் நல்லா கிடைச்சிட்டு இருந்து செருப்பு இல்லைன்றீங்க. இப்போ வேற என்னது? வீடியோ பார்க்கணுமா? ஓகே சார். ஏங்க அது செருப்பு இல்லையாங்க? நெக்ஸ்ட் வீடியோ வருது, என்னன்னு பாருங்க ஒரு. அது வந்து தொப்பி. அந்த தொப்பியை பார்த்து செருப்புன்னு ஒரு பிஞ்ச செருப்புல அடி வாங்கின பையன் வந்து நேத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி வச்சிருக்கான். பைத்தியக்காரன். பாத்தீங்கல்ல? ஏயோ தொப்பிய தூக்கி எவனோ எரிஞ்சிருக்கான். ஆனா அந்த கிழக்குல ஒதுக்கி தெரியுமா ஒரு சூரியன். அந்த சூரியன் கட்சிஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அத செருப்புன்னு சொல்லி உருட்டி சோசியல் மீடியால கிளப்பி விட்டானுங்க. எங்களுக்கு அந்த திமிரு, கொழுப்பு இதெல்லாம் உடம்போட பிறந்தது, எவனாலையும் அசிக்க முடியாது. இப்படி கிளப்பி விட்டா தானே 2026ல இவர் இன்னும் டிப்ரெஷன்ல தள்ள முடியும். எப்படி விஜயகாந்த் தள்ளாங்க அந்த மாதிரி. தம்பி அவரை நீங்க தள்ளிட்டீங்க. அது எங்க மேல தப்பு? மக்கள் மேல தப்பு. ஆனா இவரை தள்ள முடியாது சார். இவர் சாதாரண ஆள் இல்ல சார். நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும். அந்த டயலாக பேசினவர் வேற யாரு? எங்க அண்ணன். டிவிகே கட்சியோட எதிர்கட்சி யாரு தெரியுமா? டிஎம்கே நினைக்கிறீங்களா? இல்ல. ஏடிஎம்கே நினைக்கிறீங்களா? அவங்களும் இல்ல. மோடிஜியா? இல்ல. காங்கிரஸா? இல்ல. எவனுமே இல்ல. அவங்களோட தொண்டங்க தான். அவர் பாட்டுக்கு மதுரையில ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் பைக்ல அப்படியே போய் சேஸ் பண்ணி கார் கீழே போய் விழுந்துடுறீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அந்த டிஎம்கே கட்சி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? சார் ஐயோ இறக்கமே இல்லாம பாருங்க, அடிச்சு இழுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் டிவிகே கட்சியா அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து நியூஸ் வரும். இதுக்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க காரணம்? இதான் உங்க தொண்டங்க தான். உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும். இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க ஒரு மனுஷன் ஷூட்டிங் போனா விடுங்க. அவர் 26ல ஜெயிக்கணும் அப்படின்னா அது உங்க கையில மட்டும் தான் இருக்கு. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எழுதிங்க. நான் ஏன் இவ்வளவு பொங்கி பேசுறேன் அப்படின்னா இந்த வீடியோ வரும், பார்த்துட்டு வாங்க. ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்றது பாத்தீங்களா? ஏங்க அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம்னு நினைச்சு போகும்போது தான் இவங்க எல்லாம் நடுவில் வந்து அணில் மாதிரி இந்த லாரி டயர்ல மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ண? இப்படியே போச்சுன்னா எங்க அண்ணன் தான் வருவாரு. வேற யாரு? நான் தான். எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டுங்க. விஜய் என்ன எப்படி ஆடியோ லான்ச்ல இவ்வளவு மாசா டயலாக் பேசுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எங்க இருந்து அவர் ப்ரிப்பேர் பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ. பாட்டோம். சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி. எவ்வளவு அழகான ஒரு புரட்சியான ஸ்பீச்ச சிம்பிளா முடிச்சிட்டாரு. இது எழுதினது பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆளு, அது அண்ணன் வேற ஒரு ஆள் பேரை சொல்லி மாத்திட்டாரு. இப்படிதான் ஒருவேளை இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன். 2026ல ஓட்டு அதே மாதிரி இன்னொரு அரசியல் மீடியால பேச போயிருக்காரு.
அங்க எந்த அளவுக்கு அண்ணன் வந்து தடுமாறினார்னு கொஞ்சம் பாட்டாங்க. கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் நினைச்சா ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அண்ணன் பேசாம சினிமாலே இருந்திருக்கலாம். நீ ஒரு 2-3 படத்தை பார்த்து நாங்க ட்ரால் வீடியோவது போட்டிருப்போம். அது எங்களுக்கு மிச்சம் இல்லாம போச்சு. அப்போ பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணனோட வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க தெரியுமா? அதாவது அண்ணன் பிரச்சாரத்துக்கு எங்கேயாவது வண்டி எடுத்து கிளம்பி போனா திடீர்னு ஜம்ப் பண்ணி கீழே குதிப்பானுங்க. அண்ணன் எப்படி குருவி படத்துல குதிப்பாரு அந்த மாதிரி குதிச்சு திடீர்னு அண்ணனுக்கே ஷாக் கொடுத்துருவாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வண்டியெல்லாம் இங்க வந்து உயிரை எடுக்கிற மாதிரி. அதுல ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பாட்டுறாங்க. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? ஏதோ அங்கு மார்க் நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ராஜா, என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? உன்ன பாக்கத்தான் காலையில இருந்து ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்களோட வேலையை வந்து வெறித்தனமா பண்றாங்க. இப்படியே பண்ணீங்கன்னா 2026ல அண்ணன் சிஎம் ஆக மாட்டாரு. அண்ணன் ஜெயிலுக்கு வேணா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க குதிக்கிற குதியில பார்த்தா வண்டி கிண்டில விழுந்து செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது வேற. கொஞ்சம் பார்த்து குதிங்க மக்களே. அண்ணன் மேல குதிச்சாங்க, அண்ணன் பேர போறாரு. தூக்கி காட்டுங்க, எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு. எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்னேன். எதுக்கு தூக்குறீங்க? தளபதி எதுக்கு கோவப்படுவார்? தன்னுத்தி கிராமத்துக்காக கோவப்பட்டாங்க. 5000 கோடி அப்படியே 5000 கோடி ஒருத்தர் சுருட்டிட்டு போயிட்டாருன்னு கோவப்பட்டாருங்க. அனிதா மரணத்துக்காக கோவப்பட்டாருங்க. ஜல்லிக்கட்டுக்காக கோவப்பட்டாருங்க. ஆனா அவர் கட்சியில இருக்க தற்கொலை தலைவர் ஆகிய புஷி ஆனந்த் எது கோவப்பட்டிருக்காரு தெரியுமா? முதல்ல கீழே வைங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. அங்க என்ன பந்தியா நடந்துட்டு இருக்கு? ஏமா சேர தூக்கி வைக்கிறேன்னு கோவப்படுறீங்க? அரசியல் மேடை நடந்துட்டு இருக்குங்க. அங்க அட்லீஸ்ட் மக்களுக்காக புரட்சியா பேசுவீங்க. பாத்தீங்கன்னா எங்க இப்படி ஒன்னும் பிரயோஜனமே இல்லாத விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சிட் வர்ஸ்ட் பிஹேவியர். என்னத்த சொல்றது? இது மட்டும் இல்ல, பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அது அவர் கொஞ்ச நேரம் போனக்கு அப்புறமா சொல்லலாம், இல்ல அவர்கிட்ட போய் கேட்டு வந்தாலும் சொல்லலாம். அவர் சொன்ன உடனே ஸ்பைக்ல சொல்லிட்டாரு. அது இன்னும் ஒரு ஃபன்னா இருக்கு. ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அண்ணனோட ஒரு கன்னி ஃபேன்ஸ் வந்து ஒரு உருட்டு இருக்கு. அந்த உருட்டு பாத்தீங்கன்னா உங்க கூட 100 வருஷம் வாழணும், அதை விட பெரிய உருட்டு. அது என்ன உருட்டுங்கிறத கொஞ்சம் வீடியோ பார்த்துவாங்க. விஜய் அண்ணா உயிர். எனக்கு ஆக்சுவலா எனக்கு எங்க அம்மா வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது விஜய்க்கு வந்து எங்க அப்பா டைம்ல இருந்து ஃபேன்ஸ் இருக்குன்னு சொன்னா சரி ஓகே ஒத்துக்கலாம். எங்க மாமா டைம்ல இருந்து ஃபேன்ஸ் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கலாங்க. ஆனா அந்த கன்னி என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். இதை விட பெரிய உருட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். அந்த உருட்டை பீட் பண்ணு, அதை பீட் பண்ணிருச்சு. இப்ப நான் இந்த வீடியோ விட்டு அவுட் ஆகுறேன். until then bye, see you, டாடா. கொன்னு கொன்னு போடுவேன். அப்பா திட்டினா கொன்னு விடுவேன்.